வருவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேப்பெருமாநல்லூர் இருக்கு இல்லையா, இந்த தேப்பெருமாநல்லூர் ஒரு விசேஷமான தலம். அந்த தலத்தில் ஒரு சூரிய கிரகணத்தின் போது அந்த கோவிலை சேர்ந்த ஒரு நாகம் அங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்தின் மேலே ஏறி தன் வாயாலே வில்வ இலையை கவ்வி கொண்டு வந்து சிவலிங்கத்தை சுற்றி உள்ளிருக்கக்கூடிய எம்பெருமான் மேலே அந்த லிங்கத்தின் மேலே அந்த இலையை போட்டு அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு தடவை இல்லை 3 தடவை பண்ணது. அதை அன்னைக்கு அங்கிருந்து அத்தனை பேரும் பார்த்தார்கள், ஃபோட்டோ எடுத்தார்கள், வீடியோ எடுத்தார்கள். எல்லாம் இன்னைக்கு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். பாம்பை யாரும் எந்த நிலையிலேயும் பயிற்றுவிக்கவே முடியாது. அதுக்கு காது கிடையாது, அதுக்கு மொழி தெரியாது. அது கடவுள் அதுக்கு விஷத்தை கொடுத்து அதை ஒரு ஏன் பாம்பை நம்ம சமூகத்தில் எல்லா தெய்வங்களோடையும் சம்பந்தப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி.